அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிஒன், ஐ எம் நிகா ஃப்ரம் நிகா ஸ்பெஷல். புன்னகை பூக்கள் மலரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, அருமையான சுவையில் மணக்க ரொம்ப சிம்பிளாக குயிக்காக செய்யக்கூடிய தக்காளி குருமா எப்படி செய்யலாம் சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எப்போம்னா வீடியோ போடுறோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டர். ஸோ மறக்காம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. ஹைப்புங்கிற பாயிண்ட்ஸும் கொடுத்துக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம். அருமையான சுவையில் தக்காளி குருமா செய்கிறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன தக்காளியாக இருந்தால் 4 எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பாதி கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நாம் அரைக்க வேண்டியதை அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய் தக்காளிலாம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக உள்ள தேங்காய் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம கைப்பிடியில் ஒரு 3/4 கைப்பிடி அளவுக்கு வரும். தேங்காய் துருவல் சேர்க்குறா இருந்தால் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஆனால் ஃப்ரெஷ்ஷாக உள்ள தேங்காயாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்ததுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 2-3 துண்டு பட்டை, 4-5 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் சோம்பு, இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம அதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ இதில் தண்ணி சேர்த்து நல்ல மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நல்ல மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. வாசனை சூப்பராக இருக்குது. இப்போ இது இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் நல்லா சூடானதும் மீடியம் ஸ்பூனில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல வெங்காயம், அதையும் சேர்த்துட்டு பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் சேர்க்கும் போது ஹை ஃப்ளேமில் வச்சு சேர்த்துக்கோங்க. சீக்கிரமாகவே நல்லா வதங்கி வந்துடும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி பச்சை வாடையெல்லாம் போயிடுச்சு. அடுத்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு நாம் எடுத்து வச்சுருக்கோம்ல புதினா, அதையும் சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுருவோம். புதினாவை இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கும் போது நல்ல வாசனையாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட புதினா சேர்த்துக்கலாம். குருமாவுக்கு நல்லா தான் இருக்கும். இப்போ இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் பச்சை வாடை போகிற அளவுக்கு எண்ணெயில் ஒரு 30லேருந்து 40 செகண்டுக்கு நல்லா வதக்கி விட்டுருவோம். அடுத்து மசாலாவோட பச்சை வாடையெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல விழுது, அதையும் சேர்த்து அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுருவோம். லோ ஃப்ளேமில் வச்சே சேர்த்துக்கோங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். குருமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம தேவைப்பட்ட அடுத்து கூட உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்கள், பச்சை வாடையெல்லாம் போய் மசாலாவோட பச்சை வாடையெல்லாம் போய் எண்ணெய் நல்லா சுத்துக்கும் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம குருமாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மிக்சி ஜாரில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி அலசிட்டு சேர்த்துக்கிறேன். இந்த அளவு கரெக்டாக இருக்கும். ஏன்னா குருமா அப்படிங்கிறனால ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் 2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு குக்கரை மூடி போட்டு நம்ம ஹை ஃப்ளேமில் 2 விசில் வச்சு நம்ம எடுத்துடலாம். இப்போ நான் குக்கர் மூடி போட்டுட்டேன். ஹை ஃப்ளேமில் 2 விசில் வரட்டும், அப்புறம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 2 விசில் முடிஞ்சு ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள், நல்லா சுட சுட மணக்க சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கே நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அருமையாக இருக்குது. இப்போ இதில் ஃபைனலாக கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்க மல்லி இலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த குருமாவுக்கு தாளிக்கும் போது கண்டிப்பாக நெய் சேர்த்துக்கோங்க. அதுதான் நல்ல ஒரு வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நம்மளோட மணக்க அருமையான சுவையில் செஞ்ச தக்காளி குருமா ரெடி ஆகிடுச்சு. அதிக வேலைப்பாடெல்லாம் இருக்காது. ரொம்ப சிம்பிளாக குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த தக்காளி குருமா பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்கும் கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். இட்லிக்கெலாம் விட்டு சாப்பிடும்போது நல்ல தலன்னு விட்டு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். அதே மாதிரி சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிடும்போது அப்பளம் மட்டும் பொரிச்சு வச்சாலே போதும், நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே சேஃப். மரம் வளர்ப்போம், இயற்கை காப்போம்.